ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷான் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிஷான் கிச்சனில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வீட்டிலே எப்படி செய்கிறது, ரொம்ப ஈஸியாக, ஓவன் ஓடிஜி எதுவுமே இல்லாமல் ஒரு வானொலியிலே ரொம்ப சூப்பராக சாஃப்டாக கொண்டு வர முடியும். இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக, கடையில் வாங்கின மாதிரியே அப்படியே டேஸ்ட்டு ஒன்றாவே இருக்கும். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இப்போ கேக் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட தடவி வச்சுக்கலாம். ஏன்னா கேக் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம தடவி வைக்கிறோம். இது ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டர் வாங்குறதுல இந்த மாதிரி பேப்பர் இருக்கும். அதை ரைட்டிங் உள்பக்கம் வைக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணி அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா A4 ஷீட்டை நீங்கள் எண்ணெயில் நல்லா தடவிட்டு பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கேக் செய்கிறதுக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது 250 கிராம் இருக்குது. கூடவே 1/4 கப் கொக்கோ பவுடர் நல்லா அழுத்தி எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லைன்னா நீங்கள் ஒரு பேக்கெட் ஈனோ சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணும். அதாவது இது ஒரு 3 டைமாவது சளிச்சு எடுக்கணும். நல்லா மாவோட இந்த கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நல்லா ப்ளஃபியாக சூப்பராக வரும். இது ஃபஸ்ட் டைம் சலிக்கிறேன். அதே மாதிரி நான் 3 டைம் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம எந்தளவுக்கு மாவு நல்லா சலிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கேக் நல்லா உப்பி சூப்பராக வரும். பாருங்கள், நான் 2வது டைம் பண்ணுறேன். அதே மாதிரி இதே மாதிரி 3 டைம் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் மைதாவுக்கு 3/4 கப் சர்க்கரை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப் பால், நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூட சர்க்கரை பவுடர், வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் வாசனைக்காக சேர்க்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். அப்புறம் 1/4 கப் ஆயில், 1/2 கப் பால், 1/4 கப் ஆயில் சேர்த்துருக்கேன். 3 முட்டை சேர்த்துருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணணும். நல்லா விஸ்க் வச்சு இல்லை பீட்டர் இருந்தால் பீட்டரில் பண்ணலாம். நான் விஸ்கில் தான் நல்லா இந்த மாதிரி நுர பொங்குற அளவுக்கு நல்லா அடிக்கணும். நல்லா அடித்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா ஜலிச்சு வச்சுருக்க மாவை இது கூட கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் வாசனைக்காகவும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியுங்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன். இது சேர்த்தா ரொம்ப சூப்பராக ரிச்சாக தெரியும் கேக்கு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் தான் பண்ணணும். லெஃப்ட் அண்ட் ரைட்டு மாற்றி மாற்றி பண்ணக்கூடாது. இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏர் லீக் ஆனால் தான் நல்லா கேக் நல்லா ப்ளஃபியாக வரும். அதனால் நம்ம நல்லா டேப் பண்ணிக்கணும். இப்போ நான் கடாய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அது மேலே கேக் தூக்கி வச்சிடலாம்.
வச்சுட்டு ஒரு நல்ல லாக் ஆகுற மாதிரி ஒரு மூடி வச்சுக்கணும். காற்று போகாமல் இருக்கணும். இது மாதிரி மூடி வச்சிடலாம். இது கரெக்டாக 35 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். இடையில அடிக்கடி திறந்து பார்த்துக்கணும். இப்போ க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். க்ரீம் செய்கிறதுக்கு நான் விஸ்க்கு இந்த பாத்திரம் எல்லாமே ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். கூடவே அந்த விப்பிங் க்ரீமும் வந்து ஃப்ரீசர்லேருந்து தான் வச்சு எடுக்கணும். பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். நல்லா சில்லுன்னு இருக்கணும். நம்ம அடியில் வச்சுருக்க பாத்திரத்தில் வந்து ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன். ஐஸ் க்யூப் வச்சுட்டு அது மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் நான் ஒரு கப் அளவு விப்பிங் பவுடர், 1/4 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 1/4 மணி நேரமாவது நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் க்ரீம் நல்லா பொங்கி வரும். பாருங்கள், எந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டே இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல சூப்பராக கிடைக்கும். பாருங்கள், ஐஸ் க்யூப்பே நல்லா உருகி வந்துடுச்சு. நம்ம கிண்டு தான் பாருங்கள் இது மாதிரி ஸ்டிஃபாக வரணும். விஸ்கிலே நிற்கணும் க்ரீமு. அந்தளவுக்கு நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கை வலிக்கும், ஆனால் 1/4 மணி நேரமாவது ஆகும் இது ரெடி பண்ணுறதுக்கு. விப்பிங் க்ரீமாக வாங்கினாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும். பீட்டர் இருந்தால் ரொம்ப ஈஸி. பீட்டர் இல்லாதவங்க இந்த மாதிரி விஸ்கில் வச்சுக்கோங்க, ரொம்ப சூப்பராகவும் வரும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம செர்ரி சிரப் ரெடி பண்ணிடலாம். அதாவது கேக் நனைக்கிறதுக்காக தண்ணி கொஞ்சமாக கொதிக்க வச்சுட்டு நான் ஒரு 10 செர்ரி பழம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த கலர் வந்து அந்த வாசனை எல்லாமே அந்த தண்ணியில் இறங்குற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். பாகு பதெல்லாம் வேணாம், தண்ணி கொதிச்சா போதும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேக் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். வாவ், எவ்வளோ ப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள். கரெக்டாக எனக்கு 37 நிமிஷம் ஆச்சு பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டலை. ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ கேக் எடுத்து வெளியில் வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். நல்லா 1 ஹவராவது ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு நம்ம அது லைட்டாக ஓரங்களை கட் பண்ணிடலாம். சைட்ஸ்லாம் எடுத்து விட்டால் தான் அழகாக வந்து விழும். இப்போ ஒரு பிளேட் வச்சுட்டு பிளேட்டில் கவுத்து விட்டுடலாம். பாருங்கள், கேக் எவ்வளோ சாஃப்டாக அந்த பட்டர் ஷீட் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கேக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து 3 லேயராக பண்ண போகிறேன் இன்றைக்கி. மேலே ஒரு லேயர் கட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு லேயர் நடுவில் கட் பண்ணுறேன். சூப்பராக கொஞ்சம் கூட இது இல்லாமல் வெடிப்பு இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கேக் வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு இதுமாதிரி டேபிள் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் பிளேட்டை கவுத்து வச்சு அதிலே செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி பிளேட்டை கவுத்து வச்சுட்டு அது மேலே க்ரீம் தடவிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மேலே இந்த கேக்கை தூக்கி வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா செட் ஆனதும் மேலே வந்து செர்ரி சிரப் சேர்த்துக்கணும். அந்த செர்ரி சிரப் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்லா சில்லுன்னு சூப்பராக இருக்கும். மேலே க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் ரெடி பண்ணிவிட்டு கேக்கை ஆறுறதுக்கு டைம் அதிகமானுச்சுன்னா நீங்கள் க்ரீமை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வெளியில் வைக்கக்கூடாது, மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அதனால் க்ரீம் ரெடி பண்ணோன்னே கேக்கில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் வெளியில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உடனே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. கேக் கட் பண்ணதுக்கப்புறமா வெளியில் எடுத்துக்கலாம்.
க்ரீமுக்கு மேலே கொஞ்சம் செர்ரி வச்சுட்டு அதுக்கு மேலே நான் அடுத்து ஒரு லேயர் வைக்கிறேன். வச்சுட்டு அதே போல் க்ரீம் தடவிக்கிறேன். அதே போல் செர்ரி வச்சுட்டு அது மேலே ஒரு லேயர் வச்சாச்சு. இப்போ இது 3வது லேயர் வைக்கிறோம். நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பூன் வச்சு சைட்ஸ்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப அழகாக வந்துடுச்சு. இப்போ இது மேலே நம்ம டிசைன் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம். மேலே சாக்லேட் துருவி சேர்த்துருக்கோம் பாருங்கள். இது மேலே கொஞ்சம் ஒரு செர்ரி பழம் வச்சா ரொம்ப அட்ராக்டிவாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே கடையில் வாங்கின கேக் போலவே இருக்கும். அவ்வளோதான், நம்ம வீட்டில் ரொம்ப சூப்பராக ஈஸியாக பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி பண்ணியாச்சு. இந்த கேக் வந்து 1 kg வரும் இதோட அளவு. பாருங்கள், கட் பண்ண பீஸை பாருங்கள், உள்ளே எவ்வளோ அழகாக இருக்குன்னு லேயராக அழகாக தெரியுது. நம்ம கேக் சாப்பிடும்போது அந்த உள்ளே வச்ச அந்த செர்ரி ஃப்ரூட்ஸ்லாம் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கேக் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது நான் ஒரு பர்த்டேக்காக பண்ணேன். அதனால் கேக் முழுசாக கட் பண்ணி காமிக்க முடியல. தனியாக ஒரு பீஸ் மட்டும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.